மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 3வது ஞாயிறு திருவழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். தவ காலம் என்றாலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் சுவைக்கக்கூடிய காலமாகவும், கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பரிவையும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த அருளின் காலம் தவ காலம் இருக்கின்றது. அதனால தான் ஏறக்குறைய 6 பேருந்துகள் நமது திருத்தலத்திலிருந்து பங்கிலிருந்து திருப்பயணமாக திரு யாத்திரை பயணமாக பல ஆலயங்களுக்கு சென்று நாம் இந்த சிலுவை பாதையை மேற்கொள்கின்றோம். நமது திருத்தலத்திற்கும் பல இடங்களிலிருந்து பல மக்கள் உலகில் எல்லா இடங்களிலிருந்தும், தமிழகம் மற்றும் தமிழகத்தை தாண்டி எல்லா இடங்களிலுமிருந்தும் இந்த புனிதமான அருள் தலத்திற்கு வந்து கடவுளுடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை இந்த தவ காலத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். நாமும் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த அருளின் காலமாம் தவ காலத்தில் கடவுள் என்று தவ காலத்தினுடைய 3வது ஞாயிறு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பு என்னவென்று சொன்னால் மனம் மாற்றம், மெத்தனோயா என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். நாம் அனைவரும் மனமாற்றம் அடைய வேண்டும். நமது பலவீனத்திலிருந்து நாம் எழ வேண்டும். நமது பாவத்திலிருந்து நாம் எழுந்து கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்கால 3வது ஞாயிறு இறை வார்த்தை வழிபாடு திருவழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. உலக வரலாற்றை நாம் படித்தோம் என்று சொன்னால் முசோலினி, கரிபால்டி, ஹிட்லர் போன்ற கொடூர ஆட்சியாளர்களை எல்லாம் இந்த உலகம் சந்தித்திருக்கின்றது. ஹிட்லரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்று வரை நாம் அவரை பேசிக்கொண்டிருக்கிறோம். அது நல்லதற்காக அல்ல, மாறாக அவர் ஏறக்குறை 7 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்தார். மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த உலக வரலாற்றில் செய்தது யார் என்று சொன்னால் ஹிட்லர். இன்று நாம் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நல்லது செய்ததற்காக அல்ல, மாறாக தீமை செய்ததற்காக, உயிரை அழித்ததற்காக ஏறக்குறைய 6 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்ததாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதுபோன்று நெப்போலியன் நமக்கு தெரியும். பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியன் வரலாறு என்று சொன்னாலே நெப்போலியன். எனவே அவர் இந்த உலகத்தை ஆள வேண்டும், உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் அநீதியையும் தவற்றையும் பாவத்தையும் பலவீனத்தையும் செய்து வாழ்ந்த அவருடைய இறுதி காலங்கள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நாம் நற்செய்தியில் ஒரு சில மனிதர்களை சற்று அலசி பார்த்தோம் என்று சொன்னால், சக்கேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அவர் உருவத்தில் குட்டையாக இருந்தார், குள்ளனாக இருந்தார். ஆனால் அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். இயேசு அவரை பார்த்தார், அவர் வீட்டிற்கு சென்றார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் அடைந்தது. தன் வாழ்க்கையை புரட்டி போட்டது, தலைகீழாக மாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உடனிருப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அவருடைய இல்லத்தில் சந்தித்ததால் அவர் மீட்பு பெற்றார், மனமாற்றம் பெற்றார். தன் வாழ்க்கையை அவர் மாற்றினார். நேற்றைய தினத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நேற்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஊதாரி மைந்தன் ஊதாரித்தனமாக வாழ்ந்தார். ஆனால் அவர் தன் தந்தையினுடைய சொத்து எல்லாவற்றையும் ஊதாரித்தனமாக அவர் அழித்தாலும் மீண்டும் அவர் யோசித்து பார்க்கின்றார், தான் வாழ்வது சரியா, மனமாற்றம் என்பது என்ன என்று சற்று நாம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால், நான் யார், என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய பயணம் எனது வாழ்க்கை பயணம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்த்து அந்த வாழ்க்கையை மாற்றுவதுதான் மனமாற்றம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இந்த தவக்காலத்தில் நமது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நாம் சற்று அலசி பார்க்கணும். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, நான் யார், கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன, நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன்
எனது வாழ்க்கை சரியானதாக இருக்கின்றதா, எனது வாழ்க்கை பயணம் சரியானதாக இருக்கிறதா என்று சற்று நாம் தியானித்து அதை மாற்றுவதுதான் மனமாற்றம். அதுதான் மனமாற்றம். அதுவும் தனி மனித மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க வழி தவறி போகிறாங்க, அல்லது பாவத்தில் இருக்கிறார்கள், அல்லது உலக மாயைகளில் சிக்கி தவிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். ஒரு பிள்ளை ஒரு தவறான பாதையில் அல்லது வழி தவறி உலக மாயைகளில் சிக்கி உலக போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். எனவே ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் மாற்றம் அடைகின்ற பொழுது அங்கு ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடைகின்றது, மாற்றம் அடைகின்றது. அதனால் ஒரு சமுதாயம் மாற்றம் அடைகின்றது. எனவே இங்கே தனி மனித மாற்றம் என்பது, மனமாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அழைப்பாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்தில் மோசேயின் அழைப்பை மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்பொழுது மோயிசன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மாமனார் வீட்டில் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார். கடவுள் அவரை அழைக்கின்றார், எரியும் முட்புதர். எனவே அந்த எரியும் முட்புதரில் அவரை, உன் காலடிகளை கழற்றிவிட்டு இது புனிதமான இடம், எனவே இந்த இடத்திற்கு நீ வா என்று அழைத்தபோது மோயிசன் அங்கு செல்கின்றார். அப்பொழுது கடவுள், எகிப்திற்கு நீ செல்ல வேண்டும். மோயிசனை விடுதலை வீரனாக மாற்றுவதற்காக கடவுள் அவரை, நீ எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மக்கள் அங்கு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள், என்னுடைய மக்கள் அங்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அழுது புலம்புவதை நான் கேட்கின்றேன். எனவே அவர்களுடைய அழுகுரலை என் காதுகளால் நான் கேட்கின்றேன். அவர்கள் விடுகின்ற, அவர்கள் கண்ணிலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த கண்ணீரை என் கண்களால் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் யாவே கடவுள் உணர்கின்ற கடவுளாக நாம் பார்க்கின்றோம். எனவே அங்கு மோயிசனை அழைக்கின்றார். அப்பொழுது மோயிசன் கேட்கின்றார், நான் மக்கள்கிட்ட போகிறேன், இஸ்ராயல் மக்களிடத்தில் சென்றேன், அங்கே எந்த கடவுள் உன்னை அனுப்பினார் என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வேண்டும்? யார் உன்னை அனுப்பினார் என்று என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அங்கு மோயிசன் கேட்கின்ற பொழுது, அப்பொழுது அழகாக கடவுள் சொல்கின்ற, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். எனவே இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் முக்காலத்திலும் வாழக்கூடிய கடவுள், இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று சொல் என்று மோயிசனிடத்தில் சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, நம் கடவுள் எப்பொழுதுமே நம்மை பார்க்கின்ற கடவுளாக, முக்காலத்திலும் நம்மோடு உடன் பயணம் செய்யக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் மட்டுமல்ல, இறந்த காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் எல்லா காலங்களிலும் நம்மோடு உடன் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி, ஆபிரகாமோடு இருந்த அதே கடவுள் மோயிசனோடு இருக்கின்றேன், அதே கடவுள் எதிர்காலத்திலும் உங்களோடு நான் பயணம் செய்து உங்களை வாழ வைப்பேன் என்ற அந்த முக்காலத்திலும் வாழக்கூடிய கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே மோயிசன் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் கடவுளை விட்டு வெகு தொலைவு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் கடவுள் அவரை மடைமாற்றம் செய்து அவரை விடுதலை வீரனாக மோயிசனுடைய தலைமையில் இஸ்ராயல் மக்களை அந்த எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையடைய செய்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் ஒரு திராட்சை தோட்ட அந்த அத்திமரம் ஒன்றை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைக்கின்றார். அப்பொழுது அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் சொல்கின்றார், இதை வெட்டிவிடும். அப்பொழுது தொழிலாளர் சொல்கின்றார், இன்னும் ஒரு ஆண்டு வாய்ப்பு கொடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த ஆண்டு இது கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லை என்று சொன்னால் இதை வெட்டிவிடலாம். இங்கு கடவுளுடைய இரக்கத்தை நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய பரிவை நாம் பார்க்கின்றோம். நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப கடவுள் நம்மை தண்டித்தால் நாம் யாருமே உயிரோடு இருக்கவே முடியாது. நமது பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கடவுள் கொடுத்தால் இந்த உலகில் யாருமே வாழ முடியாது. அதனால தான் நம்ம அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம்.
அதனால் தான் அந்த பலவீனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கடவுள் தண்டிக்க மாட்டார். இன்றைய அந்த பல்துறை பாடலில் நாம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இது கடவுளுடைய பலவீனம் அல்ல, மாறாக அவர் காலம் தாழ்த்துவதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அவர் நம்முடைய மனமாற்றத்திற்காக, வாழ்க்கை மாற்றத்திற்காக கடவுள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த ஊதாரி மைந்தன், அந்த தந்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் தன் மகன் வருவார் என்று. அவர் வந்தார், அவரை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அவரை அன்பொழுக ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். எனவே கடவுள் நமது மனமாற்றத்திற்காக அவர் காலம் தாழ்த்துகின்றார், அவர் தாமதப்படுத்துகின்றார். இது கடவுளுடைய பலவீனம் அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கமும் பரிவும் நம்மளுடைய மனமாற்றத்திற்காக அவர் காத்து கொண்டே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் மனமாற்றம் அடைவோம். ஆமென்.